அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னேட் பிசிக்ஸ் பயோன் அப்படிங்கிற நம்ம வீடியோ சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கேள்வி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அதாவது தமிழ்ல எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். இந்த கேள்வி 2021ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கொடுக்கப்பட்ட சுற்றில் இதுதான் சுற்று, ஒரு லாஜிக் சர்க்கியூட். உள்ளீடு இலக்க முறை செய்கைகள் A, B மற்றும் C முனைகளில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. A, B, C கொடுக்குது. Y தான் அவுட்புட். Y முனையில் கிடைக்கும் வெளியீடு என்ன? வெளியீடு என்னங்க கொடுத்திருக்காங்களா சார்? இந்த ஸ்லைட்ல கொடுக்கல, அடுத்த ஸ்லைட்ல தான் கொடுத்திருக்கு. அப்ப இது என்ன சார்? இது சர்க்கியூட். இந்த படம் என்னன்னு சொன்னா இந்த ABCயினுடைய மதிப்பு என்னவாக இருக்குது? அதாவது கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறோம், நிறைய கொடுக்கறோம். முதல்ல 0 கொடுக்கறோம், அப்புறம் 1. இப்ப A மட்டும் எடுத்துக்கிட்டா 0, அப்புறம் 1, அப்புறம் திரும்ப 0 கொடுக்குறோம், அப்புறம் 1, அப்புறம் 0 கொடுக்குறோம், அப்புறம் 1, அப்புறம் 0. இப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பியை பொறுத்த மட்டும் இங்கே 0 கொடுக்கும்போது 0, இங்கே 1 கொடுக்கும்போது 0. அதை கரெக்டாக சொல்லப்போனால் முதல்ல 0 கொடுக்குறோம், திருப்பியும் 0, திருப்ப 1 1, அப்புறம் 0 0 0 இப்படி கொடுக்குறோம். பி சியை பொறுத்த அளவில் முதல்ல 1, இந்த பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்குது 5 வோல்ட். 5 வோல்ட் கொடுக்குறோம். 5 வோல்ட் கொடுத்தா 1ன்னு அர்த்தம். வோல்டேஜை கொடுக்கல, 0 வோல்ட் கொடுத்தோன்னா அது 0ன்னு அர்த்தம். சரியா? ஸோ 1 1, அப்புறமா 0 0, அப்புறம் 1 1 1. சரி சார், இப்படியெல்லாம் கொடுக்குறோம். கொடுத்தா ஒய் எவ்வளவு கிடைக்கும்னா நமக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்கல்ல சார்? கொடுப்பாங்க. அடுத்த ஸ்லைட்ல கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஒய்யின் மதிப்பு இந்த மாதிரி ஒரு 0 வோல்ட் இருக்கு இல்லையா, ஆங்காங்கே ஒரு பல்ஸ் மாதிரி அப்படி இருந்துச்சு 5 வோல்ட் வந்துட்டு போகும். இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது முதல்ல 0 இருக்கிறோம், அப்புறம் கொஞ்ச நேரம் 1 இருக்கிறோம், அப்புறம் திரும்பவும் கொஞ்ச நேரம் 0 இருக்கிறோம், அப்புறம் 5 வோல்ட் இருக்கும். இது ரெண்டாவது ஆப்ஷன். இல்ல சார், ஒரே 5 வோல்ட் தான், தொடங்கில இருந்து கடைசி வரைக்கும் ஒரே 5 வோல்ட் தான். ஒரு கோடு மட்டும் போட்டுருக்கு. இது 0 வோல்ட்டா? இல்ல, அங்கேயே கொடுத்துருக்குது 5 வோல்ட்னு கொடுத்துருக்கு. 0 நினைச்சிட வேண்டாம், 5 வோல்ட். நாலாவது 0, சாரி சார், நாலாவது 5 வோல்ட். 5 வோல்ட்னு சொன்னாலும் ஒண்ணுதான், அல்லது டிஜிட்டல் வேல்யூ 1ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அதனுடைய சிம்பல் ஒண்ணுதான். 1 0 1 0 அப்படி மாத்தி வருது. இந்த 4ல் எது சரியான அவுட்புட்? இதை நம்ம பார்க்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள். இப்ப இந்த சர்க்யூட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா ABC அப்படிங்கிற 3 உள்ளீடு கொடுத்திருக்காங்க. 2 கேட், ஒரு AND கேட், ஒரு NAND கேட், ரெண்டுக்கு பின்னாடி ஒரு OR கேட், இந்த 3 கொடுத்திருக்காங்க. இந்த ABCங்கிற 3 இன்புட்டும் கொடுக்கும் பொழுது இங்க என்ன உள்ளீடு கொடுக்கும் பொழுது இங்க என்ன வெளியீடு கிடைக்கும், இங்க என்ன வெளியீடு கிடைக்கும், அந்த ரெண்டும் சேர்த்து இந்த OR கேட் கொடுக்கும்போது அங்க என்ன வெளியீடு கிடைக்கும், அந்த ஒய்யின் வடிவம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு 4 தெரிவுகள், 4 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டன. சரி, இந்த உள்ளீடு கொடுக்கிறோமே அது எப்படி சார் அப்படின்னு சொன்னா இந்த வேவ் பேட்டர்ன் படி இருக்கும். அதை நம்ம இந்த டேபிள்ல எழுதியிருக்கிறோம். எப்படி சார் அப்படின்னு சொன்னா இந்த இதுல A ஃபுல்லா எழுதியிருக்கிறோம், B ஃபுல்லா எழுதியிருக்கிறோம், C ஃபுல்லா எழுதியிருக்கிறோம், அப்புறம் AB இந்த AND கேட்டினுடைய அவுட்புட், அப்புறம் BC the whole bar, இது NAND கேட் இல்லையா, அதனால BC போட்டு அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் பார் வரும் இல்லையா, அதனால BC பார். அதுக்கடுத்து இது ரெண்டும் சேர்த்து இந்த ஆர் கேட்ல கொடுக்கும்போது இது பிளஸ் தானே ஆர் கேட்டு, அதனுடைய வெளியீடு இங்க கிடைக்குது. அப்ப இந்த கடைசி ஒய் இருக்கு இல்லையா, இதனுடைய வடிவம் எப்படி இருக்குங்கிறது தான் நமக்கு 4 ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருந்தாங்க. சரி, அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இன்புட்டும் எல்லாம் எடுத்துக்கிட்டு அது எப்படி ஆபரேட் ஆகுதுன்னு பார்த்தா தான். இப்ப ஏயின் மதிப்பு என்ன சார் அப்படின்னு சொன்னா 0 1 0 1 0 1 0 அதான் கொடுத்துருக்கோம். 0 1 0 1 0 1 0. பி எப்படி இருக்கு? 0 0, அப்புறம் 1 1, அப்புறம் 1 1 1, 0 0 1 1, அப்புறம் 0 0 0. சியின் மதிப்பு சார் எடுத்த உடனே 1 1 1, அப்புறம் 0 0, அப்புறம் 1 1 1 1 1 0 0, அப்புறம் 1 1 1. அப்புறம் ஏபி என்ன சார்? ஒரு AND கேட். AND கேட்டுக்கு எப்படி ஃபார்முலா நமக்கு தெரியும். 0 0னா 0, 1 0னா அதுவும் 0 தான், 0 1னா அதுவும் 0 தான், 1 1னா அதுக்கு மட்டும் 1 வரும், திரும்பியும் 0 0னா அதுக்கு 0 தான், 1 0னா அதுக்கு 0 தான், 0 0னா அதுக்கு 0. அப்ப மொத்த இந்த காலத்துல மொத்தத்துக்கு ஒரே ஒரு 1 மட்டும் இருக்குது, மற்றது எல்லாமே 0 தான். ஓகே, சரி. அப்ப அடுத்து BC the whole bar, இது எப்படி சார் வரும்? இது NAND கேட். B என்ன இருக்கு? 0, C என்ன இருக்கு? 1. அப்ப அதுக்கு NAND கேட் என்ன வரும்? 1 தான் வரும். AND கேட்னா 0 வரும், NAND கேட்னா அது காம்ப்ளிமெண்ட் 1. அப்போ 0 1 NAND கேட் 1, 0 1 திரும்பியும் NAND கேட் 1, 1 0 திரும்பியும் NAND கேட் 1, 1 0 திரும்பியும் NAND கேட் 1, 0 1 திரும்பியும் NAND கேட் 1, 0 1 திரும்பியும் NAND கேட் 1, 0 1 திரும்பியும் NAND கேட் 1. அப்ப இது எல்லாமே 1 தான்.
ரிமெம்பர் இது வந்து கடைசி இருக்கிறது ஒரு ஆட் கேட். இந்த ஆட் கேட்ல ஒன்னோட வேற எது சேர்ந்தாலும் நமக்கு ஒன்று தான் கிடைக்கும் இல்லையா? ஒன்னோட வேற எது சேர்ந்து அப்ப இதுல ஒன்று 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 இருந்தாலே நமக்கு ஃபைனல் வெளியீடு ஒய்யினுடைய மதிப்பு ஒன்று 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 தான் இருக்கும். பார்க்காமலே எழுதிடலாம், அது ஒர்க் அவுட் பண்ணிடலாம், தப்பு இல்லை. ஒன்று ஒன்று. அப்போ இந்த ஒன்று ஒன்று ஒன்றுன்னு இருந்ததுன்னா எப்படி சார் அர்த்தம்? நமக்கு கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷன்கள். இந்த ஒன்று ஒன்றுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? 5 வோல்ட்னு அர்த்தம். அப்படித்தானே? இந்த இல்லையா? இது 0 வோல்ட், இது 5 வோல்ட். இது 0 வோல்ட், இது 5 வோல்ட். இது 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 0 வோல்ட், இது 5 வோல்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது 0 5. இதில் நமக்கு கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷன்களில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்ஸ் முதலே பார்த்தா பல்ஸ் ஆகிட்டே இருக்கு. இங்கே 0 1 கலந்து வருது, இங்கே 1 0 கலந்து வருது. இது 1 ஃபுல்லாகவே 1 தான். 5 வோல்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது ஃபுல்லாகவே 5 வோல்ட் தான். அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட y என்கின்ற இடத்தில் கிடைக்கக்கூடிய வெளியீடு வந்து 5 வோல்ட் என்பது ஒரே நேர்கோடாக 5 வோல்ட்டாக இருக்கும். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட வேவ் பேட்டர்ன்ல 3வது விடை சரியான விடை. உள்ளீடு மற்றும் வெளியீடு இலக்கமுறை செய்கைகள் அட்டவணையில் தரப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் லென்த்தி கணக்கு மாதிரி தெரியும், ஆனா உண்மையில உள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகேயா? நம்ம வந்து வேறு ஒரு கேள்வி அடுத்த காணொளியில இதே பாடத்துல எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் அப்படிங்கிற பாடத்துல நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.